Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் எக்ஸாம்பிள் 8.4லேருந்து 8.7 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 8.4ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the sum of all deviation from the arithmetic mean and the following observation. இந்த அப்சர்வேஷன் கீழே கொடுத்துருக்கிறது எல்லாத்துக்குமே சம் ஆஃப் ஆல் டீவியேஷன்ஸ் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். எதை யூஸ் பண்ணினா அரித்மெட்டிக் மீனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அரித்மெட்டிக் மீனை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார். இந்த இதில் எல்லாத்துலேயுமே கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கும் அப்சர்வேஷனில், அதனால இந்த ஃபார்முலாஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே எதுவுமே வந்து கிளாஸ் இன்டர்வல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகலை, அதனால என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை என்னங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். இங்கே சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐங்கிறது என்னென்னா இந்த அப்சர்வேஷன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறது தான் வந்து சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ. அடுத்து டிவைடட் பை என்னன்னு என்னென்னா நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எத்தனை அப்சர்வேஷன் இருக்கோ அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவோம். அப்படின்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐங்கிறப்ப 21, 30, 22, 16, 24, 28, 18 அப்புறம் 17 எல்லாத்தையும் ஆட் பண்ணி எத்தனை அப்சர்வேஷன் இருக்குதுன்னு பார்க்கணும். மொத்தம் 8 அப்சர்வேஷன் இருக்கானா 8ஆல் டிவைட் பண்ணுறோம். அப்படின்னா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 176 டிவைடட் பை 8. இதை நான் 8 டேபிளில் கேன்சல் பண்ணேன்னா 8 1s are, இந்த 8 2s are 16 ஒன்று, அப்புறம் 8 2s are 16. அப்படின்னா எனக்கு எக்ஸ் பார் அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ என்ன கிடச்சிருக்குன்னா 22 கிடச்சிருக்கு. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்னா சம் ஆஃப் ஆல் டீவியேஷன் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். சம் ஆஃப் ஆல் டீவியேஷன் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா எக்ஸ்ஐ டிவைடட் பை எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார். இங்கே ஐங்கிறது வந்து எதை சொல்கிறாங்கன்னா இங்கே இருக்கிற ஒவ்வொரு அப்சர்வேஷன், இது வந்து x1 அதாவது அப்சர்வேஷன் நம்பர் 1, இது x2 இது அப்சர்வேஷன் நம்பர் 2, இது x3 இது அப்சர்வேஷன் நம்பர் 3, இது x4 இது அப்சர்வேஷன் நம்பர் 4. இதே மாதிரி ஐ வந்து எனக்கு எதுலேருந்து எது வரைக்கும்னா 1லேருந்து 8 வரைக்கும் இருக்கும். அப்படின்னா எனக்கு சம் ஆஃப் ஆளுங்கிறப்ப சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எனக்கு x1 மைனஸ் எக்ஸ் பார் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா 22 ப்ளஸ் x2 மைனஸ் 22 என்ன கண்டுபிடிக்கணும், x3 மைனஸ் 22 என்ன கண்டுபிடிக்கணும், x4 மைனஸ் 22 என்ன கண்டுபிடிக்கணும், x5 மைனஸ் 22 என்ன கண்டுபிடிக்கணும், x6 மைனஸ் 22 என்ன கண்டுபிடிக்கணும், x7 மைனஸ் 22 ப்ளஸ் x8 மைனஸ் 22 இது எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சி ஆட் பண்ணணும். x1 வந்து என்னென்னா எனக்கு 21 மைனஸ் 22 ப்ளஸ் x2 வந்து 30, அப்படின்னா 30 மைனஸ் 22. அடுத்து ப்ளஸ் x3 வந்து 22 மைனஸ் 22 ப்ளஸ் x4 வந்து எனக்கு 16 மைனஸ் 22, x5 வந்து எனக்கு 24 மைனஸ் 22, அடுத்தது x6 வந்து 28 மைனஸ் 22 ப்ளஸ் x7 வந்து 18 மைனஸ் 22, x8 வந்து 17 மைனஸ் 22. இப்போ இதை மைனஸ் பண்ணனா எனக்கு -1, அடுத்தது இதை மைனஸ் பண்ணனா +8, இது வந்து +0, -6 +2 +6 -4, அடுத்தது -5 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இது எல்லாத்தையுமே வந்து நான் ஆட் பண்ண வேண்டியதை ஆட் பண்ணிட்டு சப் பண்ணலாம். நான் 8 - 1 வந்து 7, அடுத்து 7 - 6 வந்து 1, 1 + 2 வந்து 3, 3 + 6 வந்து 9, 9 - 4 வந்து வெறும் 5, 5 - 5 வந்து எனக்கு 0 கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ மைனஸ் எக்ஸ் பார் வந்து எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 0 கிடச்சிருக்கு. அதாவது சம் ஆஃப் ஆல் டீவியேஷன் வந்து எனக்கு 0 கிடச்சிச்சு. இதோட இந்த சம் முடிஞ்சிச்சு. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.5. இதில் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு 6 வேல்யூஸோட அரித்மெட்டிக் மீன் வந்து 45 கொடுத்துருக்காங்க. 6 வேல்யூஸுங்கிறப்ப எனக்கு x1, x2, x3, x4, x5, x6 எனக்கு 6 வேல்யூஸ் இருக்குது. அந்த 6 வேல்யூஸோட அரித்மெட்டிக் மீன் அதாவது எக்ஸ் பார் வந்து 45 கொடுத்துட்டாங்க. அடுத்து இங்கே இருக்கிற எல்லாமே வந்து 4 நாளாக வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஒவ்வொரு வேல்யூமே இன்க்ரீஸ் ஆகிறப்ப வந்து அந்த இன்க்ரீஸ் ஆகக்கூடிய செட்டோட அரித்மெட்டிக் மீன் என்னங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸ் பாரோட ஃபார்முலா வந்து என்னென்னா சமேஷன் ஆஃப் எக்ஸ்ஐ டிவைடட் பை
என்னங்கிறது தான் எனக்கு எக்ஸ் பாரோட ஃபார்முலா. இல்லை எக்ஸ் பாரோட வேல்யூ எனக்கு 45ன்ட்டு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்படின்னா 45 இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை எத்தனை வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 6 வேல்யூ. அதனால சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 6. அப்படின்னா 45 இந்த 45 அப்படியே அங்கிட்ட வச்சுப்போம். இப்போதைக்கு நான் வந்து சமேஷன் ஆஃப் xi வந்து பார்க்குறேன். இங்கே எனக்கு 6 வேல்யூ அதோட 4 வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னுட்டு கொஷினில் கொடுத்துருக்காங்க. அதனால x1ஓட ஒரு 4 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதை சம் பண்ணி x2ஓட ஒரு 4 வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. அதே மாதிரி x6 வரைக்கும் எழுதிக்கிறேன். x3 + 6 4, அடுத்தது x4 + 4, அடுத்தது x5 + 5, அடுத்தது x6 + 6. மொத்தம் 6 வேல்யூஸுக்குமே இதே மாதிரி எழுதிட்டேன். 4 இன்க்ரீஸ் பண்ணி டிவைடட் பை 6. அப்படின்னா ஈக்குவல் டு எக்ஸ் வேல்யூஸ் எல்லாத்தையுமே தனியாக எழுதிக்கிறேன். x1 + x2 + x3 + x4 + x5 + x6 ப்ளஸ் 4 எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். 4, 8, 12, 16, அதுக்கப்புறம் 20, 24 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. டிவைடட் பை 6. இதை நான் எப்படி எழுதிக்கலாம்னா சமேஷன் ஆஃப் xiன்னு எழுதிக்கலாம். இந்த எல்லா எக்ஸ் வேல்யூவை ஆட் பண்ணுறப்ப ப்ளஸ் 24 டிவைடட் பை 6. அப்படின்னா இந்த 6ங்கிற வேல்யூவை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறேன். அப்படின்னா சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 6ன்னு ஒன்றும், அடுத்தது 24 டிவைடட் பை 6ன்னு ஒன்று இருக்கும். அப்படின்னா சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 6. இதை 6 டேபிளில் கேன்சல் பண்ணோன்னா 6 1 சார், இது 6 4 சார். அப்படின்னா எனக்கு ப்ளஸ் 4ன்னுட்டு கிடச்சிருக்கு. இப்போ சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 6ஓட வேல்யூ என்னங்கிறது நம்ம கிவன்லேருந்து எடுத்து எழுதியிருந்தோம் 45. அதை நான் இங்கே ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ நான் புதுசாக கிடைக்கக்கூடிய அரித்மெட்டிக் மீனை நான் எக்ஸ் பார்னுட்டு எடுத்துக்கிறேன். இதோட வேல்யூ 45 + 4. அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 49. அதாவது ஒவ்வொரு 4 வேல்யூஸாக இன்க்ரீஸ் ஆகிறப்ப அரித்மெட்டிக் மீன் வந்து என்னென்னா 49. நார்மலாக இருக்கிறப்ப அரித்மெட்டிக் மீன் என்னென்னா 45. 4 இன்க்ரீஸ் ஆகிறப்ப அரித்மெட்டிக் மீன் என்னவா இருந்துச்சுன்னா 49 இருந்திருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்தது எக்ஸாம்பிள் 8.6. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அரித்மெட்டிக் மீனோட வேல்யூ வந்து 30 வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை வேல்யூஸ்க்குனால் 7 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படின்னா x1, x2, x3, x4, x5 அப் டு x7 வரைக்கும் எனக்கு வேல்யூஸ் வந்து இருக்குது. அப்படின்னா எனக்கு மொத்தம் 7 அப்சர்வேஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து எனக்கு எக்ஸ் பார் அதாவது மீனோட வேல்யூ எனக்கு 13 கொடுத்துட்டாங்க. அப்படின்னா எனக்கு எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை என்னங்கிறது ஃபார்முலா. இங்கே எக்ஸ் பாரோட வேல்யூ 13 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை என்னோட வேல்யூ வந்து எனக்கு 7. ஏன்னா மொத்தமாக 7 அப்சர்வேஷன். அடுத்து எனக்கு எந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா எல்லா வேல்யூஸுமே வந்து 3ஆல் டிவைட் பண்ணுறாங்க. எல்லா வேல்யூஸுமே 3ஆல் டிவைட் பண்ணுறாங்கங்கிறப்ப போன சம்மில் என்ன பார்த்தோம்னா எல்லா வேல்யூஸோட 4 வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இங்கே எல்லா வேல்யூஸோட வந்து நம்ம 3 வந்து டிவைட் பண்ணணும். அப்படின்னா எனக்கு என்ன கிடைக்கும்னா சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 7 ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்னா xiக்கு பதிலாக இந்த எல்லா வேல்யூஸுமே எழுதுகிறேன். x1 டிவைடட் பை எல்லா வேல்யூஸோட 3ஆல் டிவைட் பண்ணுறேன். அடுத்து ப்ளஸ் x2 டிவைடட் பை 3 ப்ளஸ் x3 டிவைடட் பை 3 ப்ளஸ் x4 டிவைடட் பை 3 ப்ளஸ் x5 டிவைடட் பை 3 ப்ளஸ் x6 டிவைடட் பை 3 ப்ளஸ் x7 டிவைடட் பை 3 ஹோல் டிவைடட் பை 7ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். அப்போனா இங்கே எனக்கு எக்ஸ் பாரோட வேல்யூ வந்து 13 இருந்திருக்கும். அந்த 30 வந்து நான் இங்கே எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த எல்லா இதுலேயுமே வந்து நான் இங்கே ஒரு சின்ன ஸ்டெப் வந்து மிஸ் பண்ணுறேன். என்னென்னா இந்த 7 இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு 7 × 13 கிடச்சிருக்கும். அப்படின்னா சமேஷன் ஆஃப் xiயோட வேல்யூ எனக்கு என்ன கிடச்சிருக்கும்னா 210ன்ட்டு எனக்கு கிடச்சிருக்கும். இந்த இடத்துல எல்லா இதுலேயுமே வந்து சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 7 வந்து கண்டுபிடிக்கிறோம். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/3 வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். 1/3 நான் காமனாக எடுத்துட்டேன்னா மீதி எனக்கு என்ன இருக்கும்னா x1 + x2 + x3 + x4 + x5 + x6 + x7 எனக்கு கிடச்சிருக்கும். டிவைடட் பை 7. அப்படின்னா எனக்கு இந்த 1/3 நான் கீழே டினாமினேட்டர் கொண்டு வந்தேன்னா எனக்கு 1/3 வந்து மல்டிப்ளிகேஷன் ஆஃப் 3 ஆகும். அப்படின்னா எனக்கு 3 × 7 வந்து 21 ஆகும். அப்படின்னா எனக்கு
x1 x2 x3 x4 x5 x6 x7 எல்லாத்தையுமே சம் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? சமேஷன் ஆஃப் xi வந்து கிடைக்கும். அப்படின்னா இதை எப்படி எழுதிக்கிறேன்னா சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை 3 × 7 வந்து 21 கிடச்சிருக்கும். அப்படின்னா சமேஷன் ஆஃப் xiயோட வேல்யூ என்னது? 210. அப்படின்னா எனக்கு 210 டிவைடட் பை 21 கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை கேன்சல் பண்ணனா 21 1 சார், இது 21 10 சார். அப்படின்னா எனக்கு ஒவ்வொரு வேல்யூமே வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணுறப்ப எனக்கு அரித்மெட்டிக் மீன் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னா 10 எனக்கு சேஞ்ச் ஆகுது. அதுக்கு முன்னாடி அரித்மெட்டிக் மீன் என்னவா இருந்துச்சுன்னா 30. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு புதுசாக என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னா 10 எனக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. அடுத்தது எக்ஸாம்பிள் 8.7. எக்ஸாம்பிள் 8.7ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோடைய ஆவரேஜ் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 78.4 கொடுத்தாங்க. இப்போதைக்கு இதை மட்டும் சால்வ் பண்ணால் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இருக்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு எனக்கு ஆவரேஜுங்கிறப்ப எனக்கு ஃபார்முலா என்னென்னா x bar is equal to சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு x bar அதாவது ஆவரேஜ் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க 78.4 ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை எத்தனை பேர்னா 25 ஸ்டூடெண்ட்ஸ், அதனால் டிவைடட் பை 25 எனக்கு வேலை எழுதியிருக்கேன். இப்போ எனக்கு சமேஷன் ஆஃப் xi வந்து என்னன்னு தெரியலாம். ஆனால் எனக்கு சமேஷன் ஆஃப் xi ஈக்குவல் டு இந்த 25 நான் ட்ரான்ஸ்ஃபரே பண்ணுறேன். 25 ட்ரான்ஸ்ஃபரே பண்ணலாம் 78.4 × 25 எனக்கு கிடச்சிருக்கும். 78.4 × 25 அப்படின்னா எனக்கு சமேஷன் ஆஃப் xi ஈக்குவல் டு ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணனா எனக்கு 1960 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இருக்கிற கொஷினை வந்து பார்க்கணும். லேட்டர் ஆன் வந்து அவங்களுக்கு தெரிய வருது 96ங்கிற மார்க்கை 69 தப்பாக அவங்க மார்க் பண்ணிட்டாங்க. அப்படின்னா என்ன அரித்மெட்டிக் மீனாக இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்படின்னா கரெக்டான மார்க்கு கண்டுபிடிக்கிறதுக்கு இன்கரெக்டான மார்க்கை ஃபஸ்ட்டு எழுதணும். இன்கரெக்டான மார்க்கோடைய சமேஷன் வந்து எழுதணும் மைனஸ் ராங் என்ட்ரி, தப்பாக என்ட்ரி பண்ண நம்பரை வந்து என்னென்னு எழுதணும், ப்ளஸ் ரைட் என்ட்ரி, கரெக்டான மார்க் என்னங்கிறத எழுதணும். இன்கரெக்டாக பண்ணப்பட்ட சமேஷன் வந்து என்னென்னா 1960 அதை எழுதிக்கிறேன் மைனஸ் ராங் என்ட்ரி. ராங் என்ட்ரிங்கிறப்ப எனக்கு தப்பாக என்ட்ரி பண்ண மார்க் வந்து என்னென்னா 69, ஆனால் கரெக்டான மார்க் வந்து என்னென்னா 96. அதனால் ராங் என்ட்ரியில் வந்து நான் 69 எழுதிக்கிறேன், ப்ளஸ் ரைட் என்ட்ரியில் வந்து நான் 96 வந்து எழுதிக்கிறேன். அப்படின்னா 1960 மைனஸ் 96ஐயும் 69ஐயும் மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணனா எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆட் பண்ணனா எனக்கு 165 வந்து கிடச்சிருக்கு. இப்போ இந்த 1960யோட 165 வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு 1987 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதில் நிறைய ஸ்டெப்ஸில் வந்து மிஸ்டேக்ஸ் வந்து இருக்குது. என்னென்னா 1960யோட ஃபஸ்ட்டு 69 வந்து நான் மைனஸ் பண்ணிக்கிறேன். 1960யோட 69 வந்து மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணனா எனக்கு 1891 வந்து கிடச்சிருக்கும். இப்போ இந்த 1891ஓட ஒரு 96 ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணனா எனக்கு 1987 வந்து கிடச்சிருது. இதான் வந்து எனக்கு கரெக்டான மார்க்கு. இப்போ இதோட ஆவரேஜ் வந்து என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸ் பாரோட ஃபார்முலா என்னென்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை n. அப்படின்னா சமேஷன் ஆஃப் xi வந்து தான் நம்ம இங்கே தப்பாக கண்டுபிடிச்சிருந்தோம் 1960. அதை கரெக்டாகினதுக்கப்புறம் எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 1987. அதை நான் எழுதிக்கிறேன் 1987. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ்னால் வந்து டோட்டலாக 25 ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்னா எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 1987ஐயும் 25ஐயும் நான் டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணனா எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 79.48 வந்து கிடச்சிருக்கு. மறுபடியும் இந்த கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு 25 ஸ்டூடெண்ட்ஸோட மார்க்கோட ஆவரேஜ் வந்து என்னென்னா 78.4. அதை யூஸ் பண்ணி நான் எக்ஸ் பார் வந்து எழுதிக்கிறேன். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi டிவைடட் பை என்னங்கிறது ஃபார்முலா. ஆவரேஜ் வந்து 78.4 ஈக்குவல் டு சமேஷன் ஆஃப் xi தெரியாது அப்படியே வச்சுருக்கேன். 25 ஸ்டூடெண்ட்ஸுங்கிறனால அப்சர்வேஷன் அதாவது என்னோட வேல்யூ 25ன்னு எழுதியிருக்கேன். அடுத்தது சமேஷன் ஆஃப் xi இஸ் ஈக்குவல் டு இந்த இதை நான் இங்கிட்ட அதாவது இந்த 25ஐ நான் இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா எனக்கு மல்டிப்ளிகேஷன் ஆகும். அப்படின்னா 78.4 × 25 ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணேன்னா 1960. இந்த இது எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிய வருது என்னென்னா 96ங்கிற நம்பருக்கு பதிலாக அவங்க 69 தப்பாக என்ட்ரி பண்ணிட்டாங்க.
அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, தப்பாக எழுதின மார்க்கை தப்பாக என்ட்ரி பண்ணி சம்மேஷன் பண்ண மார்க் வந்து என்னென்னா 1960 அதை எழுதிக்கணும். தப்பாக என்ட்ரி பண்ண மார்க் என்னென்னா 69, அதை மைனஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான நம்பரை ஆட் பண்ணணும். அப்படின்னா 1960ோட 69 வந்து மைனஸ் பண்ணனா 1891, அதோட இந்த 96 ஆட் பண்ணனா 1987. இப்போ தப்பாக பண்ணதோட ஆவரேஜ் தான் வந்து எனக்கு 78.4. அதுக்கப்புறம் ரைட்டாக பண்ணதோட ஆவரேஜ் வந்து வேணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு x bar is equal to summation of xi divided by n. summation of xi தான் நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம். 1987 டிவைடட் பை n வந்து எனக்கு 25, ஏன்னா டோட்டலாக 25 ஸ்டூடெண்ட்ஸ். இது ரெண்டையும் டிவைட் பண்ணனா எனக்கு 79.48 கிடைக்குது. அதான் எனக்கு x பாரோட வேல்யூ. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.